அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உள்ளத்திலிருந்து உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மையே நோக்கி, உம்மை நோக்கி பார்த்து எங்கள் இதயம் எல்லாம் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றீ. கரம் பிடித்து நடத்தினவரே, கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றீ. நன்றி, 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 நன்றி. உம்மையே நாங்கள் உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளமெல்லாம் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. எங்கள் கண்ணீரெல்லாம் காலை நேரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் காயமெல்லாம் ஆற்றும் தெய்வமே, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி, 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 நன்றி. உம்மையை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்தி உயர்த்தி எங்கள் உள்ளம் மகிழுதையா. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, ஒத்தாசை அனுப்புவீராக. இரக்கமுள்ள தகப்பனே, ஆமே. உம்மை உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமே. பார்த்து இதயம் துள்ளுதை. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. உள்ளத்தில் சொல்லுங்க, நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. நன்றி, 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 நன்றி. உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் எல்லாம் மகிழுதையா, உள்ளம் மகிழுதையா. இயேசுவே உம்மை நோக்கி பார்த்து, thank you Lord, இதயம் துள்ளுதையா.
பாடுங்க. உம்மையே உம்மை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் அப்படியே ஆராதிங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய ராஜ்யம் இறங்கி வருவதாக, உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. ஆமே. இதயம் துள்ளுதையா. அல்லேலூயா. பாடுங்க. இயேசுவே ஹalleluya. உம்மையே உயர்த்துகிறோம். ஹalleluya. இரட்சகரே ஹalleluya. இயேசுவே ஹalleluya. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு நன்மை செய்கிற தேவன். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், நன்றி பலிகளை செலுத்தி இந்த காலை நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் கனத்திற்கு பாத்திரர். காலை நேரத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே எங்களை காக்கும் தேவன், நீர் ஒருவரே எங்கள் கேடகம், நீர் ஒருவரே எங்கள் துருகம், நீர் ஒருவரே எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி பலிபீடம் கட்டுவோம் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். நன்றியுள்ள ஒரு ஆராதனையை செலுத்துவோம். அன்றைக்கு 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து, ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி தொழுது கொண்டான் என்று வாசிக்கிறோம். இதே போல ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களில் எத்தனையோ நன்மைகளை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம், அவர் நன்மை செய்தார். சேர்ந்து பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு முழு பலத்தோடு சொல்லுங்க. பலிபீடம் கட்டி நான் தொழுது கொள்ளுவேன். ஆமென். ஆமென். முழு பலத்தோடு நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தவர். ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். இன்று நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் எல்லாம் நன்மை ஆயிரங்கள் இன்று சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட ஆமென். ஜீவன் தந்து நீர் எங்கள் பாவம் நீங்கிட உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். ஆமென். உமது ஊழியம் செய்ய வைத்தீர். ஆமென். நன்றி தகப்பனே, நன்மைகள். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தவர் செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம்.
சொல்லி சொல்லி சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் இன்று சிறந்த முறையிலே எனக்காக ரத்தம் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. நன்றி நன்மைகள் செய்தவரே, அவர் நன்மையுள்ள செய்கிற தேவன். ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். இன்று நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நாங்கள் சொல்லி சொல்லி இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம். நன்றி 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 இயேசுவே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி. ஓ நன்மைகள் செய்தீரே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. ஆமென். நன்மைகள் செய்தீரே. நம்பிக்கையோடு சொல்லுங்க. நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்தீரே. நன்றி பலி நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் அவர். இன்று செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி அவர் செய்த நன்மைகள் எல்லாம் ஆமென் சொல்லி சொல்லி நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்தீரே இயேசுவே. தகப்பனே நன்மைகள் செய்தீரே. ஒரு விஷயம் நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஆமென் ஆமென். நன்மைகள் செய்தீரே இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்தீரே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே உம்மை. நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லி நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே உம்மை. நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையுமே ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் நன்றி இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் சொல்ல. காலை நேரத்தில் உம்மையே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திய. நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே உம்மை. நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. நாங்கள் மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா.
சொல்லவே, நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை முறை நன்றி சொன்னாலும் நமக்கு ஈடே ஆகாது. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்த ஈவுகளுக்காக நன்றி என்று சொல்லி ஆமென் நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாத கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லவே, நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த அவர் செய்த நன்மைகள் ஆயிரங்கள். ஆமென். நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் இன்று நம்புகிறே. உம்மசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் ஆமென் நம்புகிறே. உம்மசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே. காலை நேரத்தில் சொந்த ஆற்றலை சொல்லுங்க, உம்மையே சார்ந்து விட்டே. வாக்கு தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்கு தத்தம் செய்தவரே வார்த்தை தானே. எங்கள் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம். சொல்லுங்க, ஆற்றல் மிக்கது ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. எங்கள் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம். எங்கள் ஆற்றல் மிக்கது ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது அருள் வாக்கு. கரங்களை உயர்த்தி எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே ஆமே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே. உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே எங்கள் நம்பிக்கைக்கு உரியவர். இத பாடும்போதே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். சொல்லுங்க, உம் சமூகத்தை நம்பி வந்திருக்கிறேன்ப்பா, உம்மையே நம்புகிறேன் நான். ஆமே நம்பிக்கைக்கு உரியவரே. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் ஆமே. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். ஆமே உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் ஆமே உம் வசனம் நம்புவதா. எங்கள் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம். ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது எங்கள் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன். ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே உம்மை நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே. எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே ஆமே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே. உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. காலை நேரத்தில் உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே
நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு முழு வெள்ளத்தோடு அவர் நாமத்தை துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உள்ளத்திலிருந்து இரவும் பகலும் என்னை நினைத்து ஆமே இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு விஷயம் நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நீர்தானையா இதுவரை உதவி நீரே. சேர்ந்து பாடுவோமா? எபினேசர் நீர்தானையா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இதுவரை உதவினவர், உதவி நீரே. கரங்களை உயர்த்தி எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. முழு வெள்ளத்தோடு இந்த காலை நேரத்துல நன்றி நன்றி ஐயா சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, நீ செய்த சகல உபகாரங்களுக்காய் நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தவரே. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, முழு பலத்தோடு நன்றி இயேசுவே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி இயேசுவே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஒரு விசை கூட நன்றி இயேசப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கண்களை மூடி சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
நன்றி ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய், எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த தயவுகளை நினைத்தவர்களாய், எங்கள் வாழ்க்கையில் நீர் பாராட்டின கிருபைகளை நினைத்தவர்களாய் உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆராதனையை ஏற்றுக்கொள்வீராக. எங்களில் ஆராதனைகளில் பிரியப்படுகிற தேவன் நீர் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் உம்மை துதித்த, உம்மை ஆராதித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. நன்றியோடு, ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் ஆண்டவர் பிரகாசமடைய பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி எங்களை ஆசிர்வதியும், எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசுவதற்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தியினுடைய தலைப்பு, ஜெப மனிதனாக மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெப மனிதனாக மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனம். அவர் ஓர் இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டும், தான் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்று எல்லாருக்கும் விருப்பங்கள் உண்டு. உண்மைதான். தேவனும் நம்மை ஜெப மனிதனாய் மாற்றுவதற்கு அவர் விருப்பம் கொண்டுகிற தேவனாய் இருக்கிறார். விருப்பம் மாத்திரமல்ல, அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஜெபிக்கிறவர்களாய், ஜெப மனிதர்களாய் தேவன் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். நாம் வாசித்தோமே, லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் சீஷருக்கு சொல்லுகிறாங்க, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அப்போ இயேசுவின் இடத்துல வந்து அவங்க எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாருங்கன்னு கேட்குறாங்க. இயேசுவும் அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவர் நம்மை ஜெபிக்க தூண்டுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாசித்தோம் அல்லவா? ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் எப்படி ஜெபிக்க வேண்டும், பிதாவின் சித்தத்தை உணர்ந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாமல் போகும்போது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் ஜெபிக்க தூண்டுகிறார், ஜெபிக்க உற்சாகப்படுத்துகிறார், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இப்படி அநேக வசனங்கள் நமக்கு உண்டு. நம்மை ஜெப மனிதனாய் மாற்றுவதற்கு, நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவது என்பது நம்முடைய விருப்பம் மாத்திரமல்ல, தேவனும் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க முடியாமல் போய்விடுகிறது. வேதத்திலும் அநேக வசனங்கள் உண்டு. ஆண்டவர் ஏமாற்றப்பட்டு போகிறார். வாசியுங்கள் சில வசனங்களை. ஏசாயா 59வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் வாசிக்கலாம். ஏசாயா 59வது அதிகாரம் 16வது வசனம், ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். நல்லா வாசிச்சோமே, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டாராம். ஒருவரும் இல்லை. எசேக்கியேல்
22வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நல்லா கவனிங்க. முதல்ல பார்த்தோம், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று தேவன் ஆச்சரியப்பட்டார். ரெண்டாவது பார்க்கிறோம், தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்க, சுவரை அடைக்க, என் பாரத்தை புரிந்து தேவனுடைய பாரத்தை உணர்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். ஆனால் வேதம் சொல்கிறது ஒருவனையும் காணவில்லை. இன்னும் சில வசனங்களை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 63வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், ஏசாயா 63வது அதிகாரம் 3வது வசனம் நீங்கள் வாசியுங்கள். நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்க யாருமே இல்லையா. ஆண்டவர் நம்மை ஜெபிக்க பாரப்படுத்துகிறார். நாம் ஜெப மனிதர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் தேடும்போது ஒருவரும் இல்லை. விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லை, ஜெபிக்கிறவர்கள் இல்லை. தேவனுக்காய் விண்ணப்பம் பண்ணி அவரோடு கூட நின்று ஜெபிக்கிற அனுபவம் நிறைந்தவர்கள் காணப்படவில்லை. இன்னும் சில வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த காரியம் என்ன? தேவனுடைய காரியமாய் போவதற்கு ஆள் இல்லை. முதல்ல பார்த்தோம், விண்ணப்பம் பண்ணுவதற்கு ஆள் இல்லை, திறப்பில் நிற்பதற்கு ஆள் இல்லை, தேவன் பட்சத்தில் நிற்பதற்கு ஆள் இல்லை. இங்க 4வது ஒரு காரியம் பார்க்கிறோம், அவர் காரியமாய் போவதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய தேடுதலுக்கு இந்த காலை நேரத்தை நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஜெப மனிதனாய் மாறுகிறேன், நான் திறப்பில் நிற்கிறேன், நான் உம்முடைய காரியமாக நான் போகிறேன் என்று சொல்லுவோமானால், நிச்சயமாய் நம்மை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை கத்த செய்வார். நாம் அவருக்காய் நாம் நிற்போமானால் நமக்காய் தேவன் என்று அநேக காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நாம் அவருக்காக ஜெபிக்கும் போது, அவருடைய திட்டங்களை புரிந்து, அவர் சித்தங்களை அறிந்து, அவருடைய காரியமாய் நாம் ஜெபிக்கும் போது, தேவ காரியங்களை செயல்படுத்தும் போது, நம்முடைய தேவைகளை அறிந்தவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் நடத்த வல்லமை உள்ளவர். நீங்கள் தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தான். அந்த ஜெபிக்கிற மனிதனாய் இருந்ததுனால எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தது, ஜெபிக்க கூடாதபடி அநேக தடைகள் வந்தது. அதையெல்லாம் தாண்டி தானியேல் ஜெபித்தான். இது நிமித்தமாக என்ன நடந்தது? தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறினது. இன்றைக்கு நாம் ஜெபிப்போமானால் நிறைய சூழ்நிலைகள் உண்டு, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் உண்டு, நம்மை நோக்கி வருகிற பிரச்சனைகள் உண்டு, நிறைய காரியங்கள் தடைகள் வரலாம். அதையெல்லாம் தாண்டி நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்க வல்லமை உள்ளவர். எஸ்தரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு, தேவன் எதற்காய் என்னை கொண்டு வந்தார் என்பதை அறிந்து கொண்டு அவள் ஜெபிக்க தொடங்குகிறாள். அது நிமித்தம் என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். தேவ திட்டம் அவளை கொண்டு நிறைவேறினது. இந்த காலை நேரத்தில் தேவ திட்டத்தை புரிந்து நாம் ஜெபிப்போமானால், எத்தனை எதிரிகள் எழும்பட்டும், எத்தனை மனிதர்களுடைய தந்திரங்கள் எழும்பட்டும், தொழிலுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும், நாம் தேவ திட்டத்தை அறிந்து தேவனுக்காக நாம் நின்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் எல்லா எதிரிகளையும் மடங்கடித்து தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா தேவனுடைய பாரத்தை புரிந்து அந்த அரண்மனையை விட்டு அவன் அலங்கத்தை கட்டுவதற்காக புறப்பட்டு வருகிறார். தேவனுடைய பாரத்தை புரிந்து ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, உபவாசித்தது மாத்திரமல்ல, மன்றாடினது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அதை புறப்பட்டு அவன் அலங்கத்தை கட்ட வந்தான். நடந்தது என்ன? யாரும் செய்ய முடியாத காரியம். 52 நாளுக்குள் தேவன் அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது, தடைகளை தாண்டி ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், அதற்கான வெற்றியை தருவார். எஸ்தரை போல தேவ திட்டத்தை அறிந்து நாம் ஜெபிக்கும் போது எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் ஜெயித்து கடந்து செல்வதற்கு
தேவன் கிருபையை தருவார். நெகேமியாவை குறித்து பார்த்தோமே, தேவனுடைய பாரத்தை புரிந்து கொண்டு அவன் ஜெபித்ததினால், செயல்பட்டதினால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை கொண்டு பலத்த காரியங்களை, எதிர்ப்புகள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும் நெகேமியாவை கொண்டு கர்த்தர் அலங்கத்தை கட்டி முடிக்க செய்தார். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. நாம் ஜெப மனிதர்களாய் மாற வேண்டும். தேவன் விரும்புகிறார். வாசித்தோமே, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று. நாம் அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து ஆண்டவர் இந்த பட்டணத்துக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லையான்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், நான் ஜெபிக்கிற மனிதனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. என் தேசத்துக்காய், என் பட்டணத்துக்காய், என்னுடைய சபைக்காய் நான் ஜெபிக்கிறவனாய் நான் மாறும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஜெப மனிதனாய் நாம் மாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? சுருக்கமாய் நான் சொல்லி நான் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். ஜெப மனிதனாய் நாம் மாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஒன்று, உதவியின் அடிப்படையில் அல்ல, உறவின் அடிப்படையில் தேட வேண்டும். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சீஷர்களுக்கு இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, எங்கள் பிதாவே, உரிமையோடு ஜெபிக்க தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உதவியின் அடிப்படையிலே நாம் ஜெபித்து பழகாமல், உதவியின் அடிப்படையிலே நாம் அவரை தேடாமல், உரிமையின் அடிப்படையில் தேடுவோமானால் நிச்சயமாய் நாம் ஜெப மனிதனாய் மாற முடியும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 11வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நல்லா கவனிங்க. முதலிலும் வாசித்தோம், ரெண்டும் ஒரே ஜெபம் தான். இங்கேயும் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உரிமையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டு உரிமைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிறப்புரிமை, என்னுடைய எஜமானுக்கு இருக்கிற ஒரு உரிமை. ரெண்டு உரிமைகளோடு நம்ம பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலிருந்து நம்ம ஜெபிக்கணும். எப்போதுமே உதவிக்காக மாத்திரம் ஜெபிக்கக்கூடாது. தேவை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில் ஜெபிப்பது தவறல்ல. ஆனால் அதில் மட்டும் ஜெபிக்காமல் நாம் ஜெப மனிதனாய் மாற வேண்டும் என்றால், ஜெப வீரனாய் மாற வேண்டும் என்றால், தேவன் நம்மை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், தேவன் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை தேசத்திலே, பட்டணத்திலே, நம்முடைய சபையிலே, குடும்பத்திலே நம்மை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்றால், உதவியின் அடிப்படையில் அல்ல, உறவின் அடிப்படையில் தேவனை தேட வேண்டும். உறவின் அடிப்படையில் தேடும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாசியுங்கள். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். இங்கு யாக்கோபு அங்க ஜெபிக்கிற அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். யாக்கோபு ஏசாவை சந்திக்க வேண்டும். ஒரு பயம் யாக்கோபுக்குள்ளே இருக்கிறது. ஏசா எனக்கு என்ன செய்வானோ என்கிற ஒரு பயம், ஒரு திகில் அவனை பிடித்து கொள்ளுகிறது. இது நிமித்தமாய் அவன் ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் சென்று அவன் ஜெபிக்கிறான் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி. ஆண்டவரும் வருகிறார். புருஷன் வந்து நிற்கிறார். அங்கே ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர், நான் போகிறேன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. உரிமையை கொண்டு ஜெபிக்கிறத பாருங்களேன். நீங்க என்ன ஆசீர்வதித்து தான் ஆகணும். இதுதான் உரிமையை கொண்டு. ஏதோ தேவையானது கிடைச்சா போதும், ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் நீங்க செய்யுங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறதல்ல. அது உதவியின் அடிப்படையில் ஜெபிப்பது. உதவியின் அடிப்படையில் ஏதாகிலும் செய்யுங்க ஆண்டவரே, என்னவாது எனக்கு கிடைக்கட்டும், ஏதாகிலும் எனக்கு நடக்கட்டும், அப்படி அல்ல. இன்றைக்கு நாம் ஜெப மனிதனாய் மாற வேண்டும் என்றால், ஜெப வீரனாய் மாற வேண்டும் என்றால், இந்த காலை நேரத்தில் முதல் பகுதி என்ன தெரியுங்களா? உரிமையை வைத்து ஜெபிக்க வேண்டும். அப்பா பிதாவின் அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும்
பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நல்ல கவனிங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் அடிமைத்தனமாய் இருந்த நாட்களை எல்லாம் மாற்றி அவர் பிள்ளைகளாய் உரிமை கொண்டு ஜெபிக்கிற அனுபவத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் ஏசப்பா சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, பரமண்டலங்களுக்கு இருக்கிற எங்கள் பிதாவே. பிதாவேன்னு கூட சொல்லலை, எங்கள் பிதாவே அப்படின்னா உரிமையோடு என் ஜெபத்தை கேட்கிற எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, என் விண்ணப்பத்தை கேட்பதற்கு எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, உரிமையாய் நான் போராடுவதற்கு. அதான் இங்கே யாக்கோபு செய்யறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் தவிர நம்ம போட விட மாட்டேன். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, உரிமையை கொண்டு ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் தான் உங்களை விடுவேன். ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தடைகள் எல்லாம் மாற வேண்டும், அதுவரை உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி உரிமையை கொண்டு நாம் ஜெபிப்போமானால் நாம் ஜெப மனிதர்களாய் மாற முடியும், ஜெப வீரர்களாய் மாற முடியும். யாரோ ஒருவரை போல அல்ல, உரிமை கொண்டு அப்பா பிதாவே என்று அழைக்கிற அனுபவத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஜெப மனிதனாய் மாற்றுவார். இரண்டாவது, ஜெப மனிதனாய் நாம் மாற வேண்டும் என்றால் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இரண்டாவது கருத்து என்ன தெரியுங்களா? ஜெபத்தை முக்கியப்படுத்த வேண்டும். நாம் ஜெப மனிதனாய் மாற வேண்டும் என்றால், நாம் ஜெபிக்கிற வீரர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நம்மை தேவன் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் கொண்டு போக வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணுவதை முக்கியப்படுத்த வேண்டும், ஜெபிப்பதிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்க பாருங்க, வாசிக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும். எத்தனையோ வேலைகள் வந்தது, எத்தனையோ தேவைகள் இருந்தது, அந்த நேரத்தில் முக்கியமான அலுவலர்கள் இருந்தது, வேலைகள் இருந்தது, எல்லாம் இருந்தாலும் இங்கே அவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலர்ல நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும். ஏன்? அதுதான் முக்கியம், ஜெபம் தான் முக்கியம். ஜெபத்துக்கு எந்த மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெப மனிதனாய் மாற முடியும். எல்லாவற்றை காட்டிலும் ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாசியுங்கள், மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 1:35 வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். வாசித்தோம்ல, அதிகாலையில் இயேசுனுடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்குத்தான் முக்கியத்துவம். அவர் ஜெபித்து தான் எல்லாம் துவங்கினார். அதிகாலையில் ஜெபித்தார், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார், உபவாசித்து ஜெபித்தார், பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். ஏசப்பாவுடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் ஜெபிக்க வேண்டியதே இல்லை. ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, நமக்கு மாதிரியை வைத்து செல்வதற்காக ஜெபத்தை அவர் முக்கியப்படுத்தினார். இந்த காலை நேரத்தில் எந்த வேலைகள் இருக்கட்டும், எந்த நேரங்கள் இருக்கட்டும், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜெப நேரம் என்று ஒன்று நமக்கு இருக்க வேண்டும், ஜெபத்திற்கு இடம் என்று ஒன்று இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவம் வேண்டும். வாசிக்கலாம், சங்கீதம் 84வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதங்களிலே 84வது சங்கீதம் 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்களேன், 1000 நாளை பார்க்கிலும், சரியான மொழிபெயர்ப்பு 1000ங்களை பார்க்கிலும். 1000 வேலை இருக்கலாம், 1000 காரியங்கள் நடந்திருக்கலாம், 1000ங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவையான காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் 1000ங்களை பார்க்கிலும் அவர் பிரகாரங்களில், அவர் சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. அங்க சொல்றார் பாருங்களேன், ஆகாமிய கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படிகள் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அந்த ராஜாவுக்கு வேலையா இல்லை, சங்கீதக்காரனுக்கு வேலையா இல்லை, பல வேலைகள் இருந்தாலும், 1000 வெற்றிகள் இருந்தாலும், 1000 மேன்மைகள் இருந்தாலும், 1000 சந்தோஷங்கள் இருந்தாலும், 1000 காரியங்கள் இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் சொல்லுகிறார் பாருங்களேன், அவர் பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது.
ஏன்? ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்திற்கு செல்லுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அறிந்த போதும், இதனை செய்தால் இந்த குற்றங்கள் சுமரும், மீண்டும் சிங்கக்கபியனுக்கு உண்டு, மரணம் கூட எனக்கு சம்பவிக்கலாம், எல்லாம் அறிந்திருந்தும் தானியேலுடைய வாழ்க்கை ஜெபத்தை பிரிக்க முடியவில்லை. நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் சொல்லப்படும், தானியேல் தினமும் செய்து வந்தபடி ஒவ்வொரு நாளும் வழக்கத்தின்படியே 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஏன் தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் இருந்தது? ஏன் தேவன் ஜெயத்தை கொடுக்க முடிந்தது? அவனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. நான் ஜெப மனிதனாய் மாற வேண்டுமா? ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தணும். 1000 வேலைகள் இருக்கட்டும், ஜெபம் நேரம் என்று நமக்கு ஒன்று இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு இடம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அங்கே நீங்கள் போகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் காத்திருப்பார். அந்த நேரத்தை எதுக்காகவும் செலவழிக்க கூடாது. அந்த நேரத்தை எதுக்காகவும் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஜெப நேரத்தில் தேவ சமூகத்தில் சென்று நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனைகளாய், ஜெப மனிதனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். 3வது அனுபவத்தை நான் வேகமாய் சொல்லி நான் கடந்து போகிறேன். வாசிக்கலாம். 3வது அனுபவம் நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் என்ன? கிரயம் செலுத்தி ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். கிரயம் செலுத்த வேண்டும். நெகேமியா யோசித்து பாருங்களேன். இங்கே கிரயம் செலுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில் தூக்கத்தை மறந்து, அவனுடைய வாழ்க்கையில் உபவாசித்து உணவை மறந்து மன்றாடி புலம்பி தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். தன்னுடைய தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து விட்டது, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறத இனி என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை அறிந்து அங்கே வாசிக்கிறோமே, அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி ஜெபிக்கிறார். நீங்கள் நெகேமியா 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். 2வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாள். நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. ராஜாவுக்கு என்னை அனுப்ப சித்தமாயிற்று. அவனுடைய ஜெபம், அந்த கிரயம் செலுத்தின அனுபவம், ராஜாவினிடத்திலிருந்து பதில் கிடைத்தது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஜெப மனிதனாய் நான் மாற வேண்டும். என் வாழ்க்கையிலே தேவன் வைத்த திட்டம் நிறைவேற வேண்டும். நான் அவருக்காக ஏதாகிலும் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இன்னைக்கு இந்த காலையில் சொல்லுங்க, ஜெபிக்க வேண்டும். எப்படி? கிரயம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில் கிரயம் செலுத்த வேண்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இங்கே அவர் ஜெபிக்கிற போது சரித்திர ஆசிரியர்கள் வயது சொல்கிறாங்க 90க்கு மேலே இருக்குன்னு சொல்லுகிறாங்க. ஒரு 90 வயதில் தன்னுடைய சரீரத்தினுடைய காரியங்களும் பார்க்காமல் கிரயம் செலுத்தி ஒரு மனிதன் ஜெபிக்கிறான். இஸ்ரவேலுடைய விடுதலைக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த தொகையை அறிந்து கொண்டதனால் அந்த ஜனத்தினுடைய விடுதலைக்காக அவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். அந்த வயதிலும் அந்த நேரத்திலும் கிரயம் செலுத்தி ஜெபித்ததனால் வேதம் சொல்கிறது விடுதலை உண்டானது, அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமா? அற்புதங்கள் வேண்டுமா? தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா? கிரயம் செலுத்தி ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கிரயம் செலுத்தணும். உபவாசித்து உடலை ஒடுத்து தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிற அந்த அனுபவம் இருக்க வேண்டும். எப்போவுமே நம்ம சாப்பிட்டே ஜெபிக்கிறதை விட உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் பெருமூச்சோடு ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். கிரயம் செலுத்த வேண்டும். தேவனுக்காக ஜெபத்தில் நின்று கிரயம் செலுத்தி ஜெபிப்போமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஜெப மனிதர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. 4வது காரியம் வாசிக்கலாம். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
வசனம் சொல்லுகிறது, தீட்டுப்படாதபடி ஒரு பிரதிஷ்டை நிறைந்த வாழ்க்கை வேண்டும். நான் ஜெப மனிதனாய் மாற வேண்டும் என்றால், தேவன் ஜெப வீரர்களாய் நம்மை மாற்ற வேண்டும் என்றால், தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை, பிரதிஷ்டை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நிறைய காரியங்கள் உண்டு. கண்களில் பிரதிஷ்டை வேண்டும். அப்போஸ்தலர் 9:18-20 வசனங்கள். நம்முடைய காதுகளில் பிரதிஷ்டை வேண்டும். உன்னத பாட்டு 5:2 நாவுகளிலே பிரதிஷ்டை வேண்டும், இருதயத்திலே பிரதிஷ்டை வேண்டும், சிந்தனைகளிலே பிரதிஷ்டை வேண்டும், நம்முடைய ஐம்புலங்களில் பிரதிஷ்டை வேண்டும். தீட்டுப்படாதபடி காத்துக்கொண்டு பிரதிஷ்டையிலே நின்று நாம் ஜெபிக்க பழக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த பிரதிஷ்டையை நம்ம இழந்து போகக்கூடாது. நான் ஒரு ஜெப மனிதனாய் மாற வேண்டும், ஜெப வீரனாய் இருக்க வேண்டும். நான் ஜெபிக்க முழங்கால் படிடும் போதே பரலோகம் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும். என் தேவனின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்க வேண்டும். அற்புதங்கள் நடக்கணும், என்னை கொண்டு தேவ திட்டம் நிறைவேறணும் விரும்பினா, 4வது காரியம் பிரதிஷ்டை வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேண்டும், பிரதிஷ்டை நிறைந்த ஒரு வாழ்க்கை. 5வது காரியம் வாசிக்கலாம். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். 5வது காரியம், ஜெப மனிதனாய் நாம் மாற வேண்டும் என்றால் உத்தரவாதத்தை கொண்டு நாம் ஜெபிக்க பழக வேண்டும். உத்தரவாதம் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பது என்பது மேலான ஒரு காரியம். நம்மை தேவன் உத்தரவாதியாய் வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்று வேதம். நம்மை தேவன் காவலனாய் வைத்திருக்கிறார். நம்முடைய பட்டணத்துக்கு நாம் தான் காவலாளி, நம்முடைய திருச்சபைக்கு நாம் தான் காவலாளி, நம்முடைய குடும்பத்துக்கு நாம் தான் காவலாளி, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உறவுகளுக்கு நாம் தான் காவலாளி, நம்முடைய தேசத்துக்கு நாம் தான் காவலாளி. உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். நான் ஜெப மனிதனாய் மாற வேண்டும், ஒரு ஜெப வீராங்கனையாய் மாற வேண்டும், ஒரு ஜெப வீரனாய் மாற வேண்டும். நான் ஜெபிக்கும் பொழுதே தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், அடுத்து நம்ம செய்ய வேண்டிய 5வது காரியமாக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. அங்கே மோசே சொல்லுவார், நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். இங்கே ஆண்டவர் கோபப்பட்டுட்டார். விடு மோசே, நான் ஜனங்களை அழிச்சிட்றேன்னு சொல்லும் போது இங்கே மோசே திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். பாருங்களேன், ஆண்டவரே இப்படி தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்களா? இதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்தோமா? ஆண்டவரே மன்னித்தரலும், இல்லைனா என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, ஜீவ புஸ்தகத்தை என் பேரை எடுத்து போட்டுருங்க. அப்படிப்பட்ட அனுபவம் வேண்டும். யோபு தன் குடும்பத்திற்காக தன் பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது. ஆனால் லோத்துக்கு அந்த அனுபவம் இல்லை, ஏலிக்கு அந்த அனுபவம் இல்லை. லோத்து தன் குடும்பத்திற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கவில்லை, அதே பட்டணத்துக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கவில்லை. ஏலி எடுத்துக்கொள்ளுங்க, தன் பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கவில்லை. இன்னைக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். நாம் பிள்ளைகளுக்கு நாம் தான் உத்தரவாதிகள், நாம் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். பட்டணத்துக்கு நாம் தான் உத்தரவாதிகள், உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் தான் உத்தரவாதி, தெருக்கு நீங்கள் தான் உத்தரவாதி, நம்முடைய சபைக்கு நாம் தான் உத்தரவாதி, நம்முடைய தேசத்துக்கு நாம் தான் உத்தரவாதி. உத்தரவாதம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெப மனிதனாய் மாற வேண்டும் என்றால், ஜெப மனிதனாய் நாம் நிற்க வேண்டும் என்றால், ஜெப வீரர்களாய் மாற வேண்டும் என்றால் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். 6வது காரியம் வாசிக்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. 6வது காரியம், ஜெப மனிதனாய் நான் மாற வேண்டும் என்றால் ஆத்தும பாரம் நிறைந்து நாம் இருக்க வேண்டும். ஆத்தும பாரத்தினால்
ஏசப்பாவுக்கு பாருங்க, அங்க எருசலேம் நகரத்தை பார்த்த உடனே அந்த நகரத்தில் நடக்க போகிற சம்பவங்கள், எதிர்காலத்தில் வரப்போகிற காரியங்களை நினைத்தவுடன் அவர் கண்ணீர் விட்டு அதற்காய் அழுகிறார். அந்த ஜனங்களுக்காய் கண்ணீர் விட்டு அழுகிறார். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் கடந்து வர வேண்டும். ஒரு ஆத்தும பாரம், தேசத்தில் இருக்கிற அழிவுகளை பார்த்து சும்மா இருக்கக்கூடாது. ஆத்தும பாரத்தால் ஜெபிக்க வேண்டும். ஆத்துமாக்களுக்காய் தேவ சமூகத்தை நிற்க வேண்டும். அப்படி நின்று நாம் பழகுவோமானால் ஆட்டோமேட்டிக்காக ஜெப வீரர்களாய் மாறிடுவோம். நம்ம ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றிடுவார். நாம் ஜெப மனிதர்களாய் மாறிவிடுவோம். 7வது காரியம், யாத்ராகமம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 12வது வசனம். மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. இந்த காலை நேரத்தில் 7வது காரியமாக ஜெப மனிதனாய் மாற வேண்டும் என்றால் மற்றவர்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களை இணைத்து கொள்ள வேண்டும். நல்லா யோசித்து பாருங்க. மோசே மட்டும் ஜெபித்திருக்க முடியும். யாத்திராகமம் 24:2 ஆண்டவர் சொல்லுவாரு, மோசே மாத்திரம் என்னிடத்தில் ஏறி வர கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே மட்டும் ஜெபித்திருந்தாலும் ஆண்டவர் கேட்டிருப்பாரு. அங்க அமலேக்கோட யுத்தம் பண்ணும்போது வெற்றியை கொடுத்திருக்க முடியும். ஆனால் மோசே ஆரோனும் ஊரையும் வைத்துக்கொண்டு இணைந்து ஜெபிக்கும் பொழுது பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு 7வது காரியம் என்ன தெரியுங்களா? நாம் ஜெப மனிதர்களாய் மாற வேண்டும் என்றால் நம்மோடு இணைந்து ஒத்த மனதுடைய ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களோடு நாம் ஜெபிக்க வேண்டும். சபையோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். தேவ தாசர்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தவான்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க பழகும் போது தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். வாசியுங்கள், பிரசங்கி 4வது அதிகாரம் வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கி 4வது அதிகாரம் 9வது வசனம். ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அப்படின்னு அர்த்தம், ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அதனால தான் நல்ல பலன் உண்டாகும், நன்மையான காரியங்கள் நடக்கும். 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனே அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையிலேயே. ஒருவன் விழுந்தால் அவன் உடனே அடுத்த நிமிஷமே தூக்கி விடுவதற்கு ஒரு ஆள் இருக்கும். கூட நின்று விழுந்துட்டு பார்க்குற ஆள் இல்லை, நம்மை தூக்கி விடுவதற்கு ஒரு ஆள் வேண்டும். அப்படின்னு அர்த்தம், 2 பேரா நிற்க வேண்டும். 2 பேரா சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். இணைந்து ஜெபிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் ஜெப மனிதனாய் மாற வேண்டும் என்றால் மற்றவர்களோடும் இருக்கிற உறவு, மற்றவர்களையும் இணைத்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அதே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லப்படும், ஒருவனை யாதொரும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரி நூல் சீக்கிரம் வராது. யாராரு எதிர்த்து நிற்க வந்தா கூட 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது, 2 பேர் சேர்ந்து இணைந்து போராடும் போது அதற்கு வெற்றியை கர்த்தர் தருவார். ஆண்டவர் ஊழியத்துக்கு போகும்போது கூட சொல்றாரு, 2 பேரா போங்க, 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்தினாலே கூடிக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். எங்க இருந்தாலும் ஆண்டவர் ஒரு மனதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு மனதோடு மற்றவர்களை இணைத்து நாம் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கும் என்றால் நாம் ஜெப மனிதனாய் ஜெப வீரர்களாய் மாற முடியும். 7 காரியங்கள் இந்த காலை நேரத்திலே சொன்னேன். முதல் காரியம் நான் சொன்னேன், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெப மனிதனாய் நாம் மாற வேண்டும் என்றால் உதவியின் அடிப்படைகள் அல்ல, உறவின் அடிப்படைகள் தேவனை தேட வேண்டும். 2வது, ஜெபத்தை மாத்திரம் முக்கியப்படுத்த வேண்டும். என்ன காரியங்கள் இருந்தாலும், என்ன வேலைகள் இருந்தாலும், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஜெபத்தை முக்கியத்துவம் படுத்த வேண்டும். 3வது காரியம் நாம் வாசித்தோமே, நம்முடைய வாழ்க்கையில ஜெப மனிதனாய் நாம் மாற வேண்டும் என்றால் கிரயம் செலுத்தும் அனுபவம் இருக்க வேண்டும். கிரயம் செலுத்த வேண்டும். என்ன நடந்தாலும் உபவாசித்து உடலை ஒடுக்கி தேவ சமூகத்தில் கிரயம் செலுத்த வேண்டும். 4வது காரியம், பிரதிஷ்டை நிறைந்த வாழ்க்கை வேண்டும். தீட்டுப்படாதபடி, உலகத்தால் கரைபடாதபடி, அசுத்தங்களால் கரைபடாதபடி, தவறான எண்ணங்கள் வைக்காதபடி, இருதயத்திலே காயங்கள், கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள், பகைகளை வைக்காதபடி, நாம் தீட்டுப்படாதபடி பிரதிஷ்டையாய் இருந்து காத்து கொண்டு நாம் ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும்.
5வது காரியம், உத்தரவாதம் கொள்ள வேண்டும். நம்ம தேசத்துக்கு நம்ம தான் உத்தரவாதி, பட்டணத்துக்கு நாம் தான் உத்தரவாதி, நம்முடைய குடும்பத்துக்கு நாம் தான் உத்தரவாதி. உத்தரவாதம் கொண்டு ஜெபிப்போமானால் ஜெப மனிதனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். 6வது, ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். தேசத்தில் நடக்கிற அழிவுகளை பார்த்து, மற்ற தேசங்கள் நடக்கிற காரியங்களை பார்த்து ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிற அனுபவம் இருந்தால் ஜெப மனிதனாய் நாம் மாறுவோம். 7வது, மற்றவர்களையும் இணைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவன் தான் ஜெப மனிதன். ஜெபிக்கிற ஒரு மனிதன் யார் தெரியுமா? மற்றவர்களையும் இணைத்து நாம் ஜெபிக்கிற அனுபவம் இருந்தால் நாம் ஜெப மனிதனாய் நாம் மாற முடியும். இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் கர்த்தர் நம்மை கடந்து செல்லுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி ஜெப மனிதனாய் எங்களை மாற்றுவீராக. எங்களுக்கு விருப்பம் உண்டு. ஆவியானவர் எங்களை தூண்டுகிறீர், ஆவியானவரை ஜெபிக்க வைக்கிறீர். எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு ஆண்டவரே. ஜெப மனிதனாய் மாறுவதற்கு இந்த 7 தன்மைகளை எங்களுக்குள்ளே காணப்படட்டும். நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் தேவ சித்தத்தை புரிந்து தேவனுக்காய் நின்று தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்கிற அனுபவம் எங்களுக்குள் உண்டாகட்டும். அவர்பட்ட கிருபைகளை செய்வதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த காலை நேரத்தில் விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இவர்களை ஜெப மனிதர்களாய் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் நடப்பதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெப மனிதர்களாய் மாறுவீர்கள். ஆமேன்.